சுகர் வந்துடுதுன்னே கவலைப்படாதீங்க. அது ஒரு பற்றாக்குறை, அவ்வளவுதான், நோய் கிடையாது. அது வளராமல் இருக்கணும், அதிகமாகாமல் இருக்கணும்னா இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாதீங்க. நிஜம், நான் வேணால் சொன்னதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாளை காலையில் பிளட் டெஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு மேற்படி சுகர்காரங்கிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. அவன் அதை தவிர வேறு எதையும் பேச மாட்டான். பேசி உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏற்றாமல் போக மாட்டான். உணர்ச்சி வசப்படுகிற போதுதான் மனிதன் உண்மையிலிருந்து புரளுகிறான். அதனால்தான் கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பொற்கொள்ளன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஊடல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு ஒரு வாயில் கிடைத்து விட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டதனால்தான் கொன்று வா என்று பிறழ்ந்து சொல்லிவிட்டான். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அதுதான் முக்கியமான. இது அதுதான் நான் சொன்ன கற்றது கடுகளவு. கற்றது நான் என்ன நினச்சிங்கிறேன் தெரியுமா? 5 சப்ஜெக்டை கொடுத்து படிக்க வச்சு மனப்பாடம் பண்ணி எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சு அவனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல தான் நமக்கு நோக்கமாகறோம். வருத்தமாக இருக்குது. இங்கே நிறைய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க. இன்றைக்கி ஆசிரியர்கள் படுற பாடு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அரசு பள்ளி ஆசிரியர்கள்னால் படாத பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். காலம் சமூகம் எப்படி மாறி கிடக்குதுன்றதுக்காக சொல்கிறேன். சேலத்திலேருந்து ஒருத்தர் நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். சார், நீலாம் 2007 சந்தோஷமாக ரிட்டையர் ஆகிட்ட, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்படின்னா ஏன் கஷ்டப்படுறேன்னு. 6ஆம் கிளாஸ் சேர வந்தவனை ஏதாவது ஒரு கேள்வி கேளுன்னார் ஹெட் மாஸ்டர். ஒரு நல்ல குடிமகனுக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். ஊருகான்ட்டான் சார். அதே செக்ஷனில் என்ன போட்டாங்க சார், அதான் சார் பெரிய கவலை. என்ன அந்த மனுஷன் வருஷம் பூரா கஷ்டப்பட்டுருக்கு. மாதா பிதா கருவறை, குரு வகுப்பறை. கருவறையும் வகுப்பறையும் தான் ஒரு இளைஞனையும் ஒரு இளைஞனையும் உலகத்திற்கு உருவாக்கி தருகிறது. இன்னைக்கு கருவறை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஜீவன் நாடியாக வகுப்பறை ஒன்று தான் காப்பாற்றிட்டு இருக்கு. அது கூட அந்த 5 சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன ஒரு பார்வையை மாறி போச்சுங்க. நமக்கு கல்வி உலகத்தில் நான் பாடநூல் ஆசிரியராக இருந்தவன். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை தயாரித்தவன் நான் தான். அப்படி நான் தயாரிக்கிற போது ஒரு செய்தி கூட அவனுக்கு அறிவே வேண்டாம். அறிவு பற்றி செய்திகளே கிடையாது. எல்லாமே அறம் சார்ந்த செய்திகளைத்தான் நான் பாடமாக வச்சேன். அறிவுக்கும் அன்புக்கும் நான் வேறுபாடு சொல்லட்டுமா? நம்ம அனுபவத்திலிருந்தே சொல்றேன். அறிவே வளராம அன்பு நிறைந்திருக்கிற காலத்தில் என்ன ஆகுது தெரியுமா? குழந்தைகள் நல்லா பார்ப்பீங்க. அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்வாங்க. உங்க கடந்த காலத்துக்கு போங்க. அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பான். ஓடி போய் அம்மா மடியில் 2 படுத்துக்கும், அப்பா மடியில் படுத்துக்கும். எங்க அம்மான்னு 2ம் ஓடி போய் அவன் 2 பேரும் பையனும் அப்பா மடியில் எங்க அப்பான்னுவான். இது அன்பு நிறைந்த காலம். அறிவு வளர 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 சம்பாதிக்க தொடங்கிய பிறகு இதே பிள்ளைகள் இது உங்கப்பா இது உன் அம்மான்னு அவங்க பிரிச்சுக்கிட்டு ஒப்படைச்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற அவல நிலை. உண்மையா இல்லையா? அந்த அன்பு கடைசி வரைக்கும் வரல சார். அதைத்தான் ஒரு அன்பென்று கொட்டும் புரசியான. அன்புக்கு நிகரானது உலகத்தில் என்ன இருக்கு? அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலாரி உதாரணம் சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். பயிர் வாடுறதுக்கு மட்டும் அவர் வாடல, பயிர் வாடிட்டா உயிர் வாடிடும். அவருடைய சித்தாந்தமே தனி. சபை சங்கம் சாலையை தோற்றுவித்த பெருமான். 200வது விழாவில் 200வது அந்த பிறந்த விழாவில் வடலூரில் போய் நான் பேசுகிற பாக்கியம் எனக்கு அன்னைக்கு நிறைவு விழாவில் கிடைத்தது. வடலூர்ல பேர் தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன்னர். அந்த படிப்புல அது வரணுங்க. மனிதநேயம் வராத படிப்பு, அன்பை கையில் எடுக்காத படிப்பு, அறத்தை தொடாத படிப்பு எதுக்கு?
வெறும் 5 சப்ஜெக்டை மனப்பாடம். எங்க ஆசிரியர் பெருமக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு 10 நிமிடம் கூட 15 நிமிஷம் கூட அவனோட பேசுறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சார். இதை விட பிரைவேட் காலேஜ் இப்போ ஸ்கூலில் ரொம்ப நெருக்கடி. ஏன்னா அவங்க ஒரு போட்டி உலகம். என்ன போட்டி ஆயிடுச்சு? யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், யார் செகண்ட் எடுக்கிறான், எந்த ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருது. நான் கேட்குறேன், ஒரே ஒரு சர்வே பண்ணி கேட்குறேன். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு லிஸ்ட் எடுங்க. +2லையும் 10லையும் ஃபர்ஸ்ட் வந்த செகண்ட் வந்த பையன்லாம் எங்க இருக்கிறான்னு பாருங்க. எங்கேயுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவன் தன்னை பார்த்துக்கிட்டு ஓடிடுறான் சார். 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சார். இப்படி பாருங்க ஐயா. 100 எங்க தெருவிலே ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான் +2ல. இன்னொன்னுங்க, தயவு செஞ்சு நம்ம எதை கற்கணும்? உங்க பிள்ளையா பார்க்கறது தான் கத்துக்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பீடு பண்ணவே பண்ணாதீங்க, அதை அவங்ககிட்ட பேசாதீங்க. +2ல ஃபெயில் ஆன பையன் சொன்னான் சார். அப்பா கேட்டாரு, ஃபெயில் ஆயிட்டா? போச்சு, அவமானம். நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன், உன்னால தான் நான் ஃபெயில் ஆன அளவுக்கு கொண்டு போயிட்டேன். நான் என்னடா பண்ணுவேன் நீ ஃபெயில் ஆனதுக்கு? எதிரோட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, எதிரோட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது. வருஷம் பூரா அதை பார்த்தேன், நான் ஃபெயிலாக போட்டேன்டான். நீ சொல்லாமல் இருந்தாலும் நான் ஒழுங்காக படிச்சிருந்துருப்பேன் சார். சின்ன விஷயம்தான், அதில் எவ்வளோ பெரிய விஷயங்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எதையுமே தூக்கி போட்டுறக்கூடாது. சின்ன விஷயம் பெரிய விஷயன்றது கிடையாது சார். தேனாம்பேட்டை சிக்னலில் என் இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். எப்பவுமே நான் இந்த டி நகர் பஜார் அந்த பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தேன்னா காரில் ஒரு சமயம் நான் அப்படி தான் பார்த்தேன். அவன் அங்கே தான் நின்றுந்தான். டோரை இறக்கிட்டு புருஷோத்தமா நல்லா இருக்கியாடான்னு. ஐயா தெய்வமே, எத்தனையோ வருஷம் ஆச்சு, 8th B செக்ஷனில் படித்தேன், இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறியா? ஆனால் நான் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், மறப்பேனா? நீங்கள் அன்றைக்கி சொன்னபடி என் வாழ்க்கையில் நடந்து போச்சுமா. என்னடா அண்ணன், ஒரு நாளைக்கு நீ நடுத்தரில் நிப்படா 3 வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன். வர்றா கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும்னு அன்றைக்கி சொன்னது ஞாபகங்குதா? அதனால தான்டா இதே நீ ஹியூமர் ஆக்கணுன்னு அன்னைக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சார். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னொரு சமயம் நான் அந்த பக்கம் வரும்போது அதே புருஷோத்தமன் தான் நிற்கிறான். இறங்கி வந்து கீழே ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான் சார். டபுள் ஆள் இல்லை, ட்ரிபிள் ஆள் ஆகிறான். அவன் ஃபுல்லாக போட்டுட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகுது. போடான்னு இழுத்து விடுறாரு. அப்போ கூட நவர மாட்டான். கையில் ஃபுல் பாட்டில், காலி பாட்டில், ஃபுல் பாட்டில். அவரே கேட்டார், ஏண்டா காசு கொடுத்தா நான் வாங்கினேன். ஆமாம். வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது தானே, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு என் உயிரை வாங்குறேன்னு? ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்துட்டுனா, அப்படி என்னடா அவசியம்? மூடி தொலைஞ்சு போச்சேன்னா. இது என் காதில் விழுந்தது. நமக்கு அவன் சொல்கிறது சின்ன காரணமாக தெரியுது, ஆனால் அவனை பொறுத்தவரையில் அதுதான் பெரிய காரணம். மூடி இருந்ததுன்னா அதை மூடி வச்சு பத்திரமா வச்சுருந்துருப்பான். அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கிறத விட நாம ஊற்றிக்கணும். அதில் காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சின்ன காரணம் இல்லை, பெரிய காரணம். தயவு செஞ்சு புஸ்தகத்தில் இருக்கிறத விட வெளி உலகம் நமக்கு பாடத்தை அனுபவ பாடமாக கற்பித்து கொடுக்கும். எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் இல்லையா? எதிலிருந்தும் எதையும் கற்கலாம். அதுக்கு நம்ம தயாராகணும் சார். என்ன புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அந்த நாளில் புத்தக காட்சின்னு வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த புத்தக காட்சி என்பதையே புத்தக திருவிழா என்று சொல் மாற்றம் செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வலம் வருவதற்கு காரணமே ஸ்டாலின் குணசேகரன் தான். கோயில் திருவிழாவில் எல்லாம் போனால் சட்டி பானை வாங்கும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சட்டி பானை மத்து முறம் எல்லாம் வாங்கி போகும் கிராமத்தில். அதே மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தியை வளர்க்குற, அறிவு வளர்க்குற புத்தகத்தை வாங்கும். ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் நான் பார்க்குறேன், கடையில் உள்ள இருக்கும்போதே செல்பேன் பேசுகிறான். புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. இதெல்லாம் மாட்டினான்னா எவையா வேண்டாம் இல்லை? தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது. ராத்திரி 12:30 மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. வீட்டுக்காரன் எழுந்து முடிச்சுக்கணும். அர்த்த ராத்திரியில் ஏண்டி இந்த ஆர்ப்பாட்டம்?
யார் உன்னை பார்க்க போகிறாங்க, எதுக்கு இவ்வளோ ஆய மூடும் படு. நானே ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன் செல்லில், அது உத்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலகுது. அதுக்காக நான் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன், உனக்கு என்ன சரி போகுது, போய் படுதுண்ணா. அவன் போய் படுத்துட்டு அவன் மறுபடியும் சிரிக்கிறான். அந்த அம்மா சத்தம் கேட்டுது, வார் மறுபடியும் சிரிக்கிற எதுக்குன்னு கேட்டு என்னை கோவப்படுது. இல்லடி, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல. நான் 10 வருஷமாக உன் கூட குடும்பம் பண்ணுறேன்னு, என்னை இனிமேலாவது கருணையோட பாரு. நாம் எதை சாமி படித்தோம்? உறவுகள் படித்து கொடுத்தது. இப்போ கருவிகள் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. உறவுகள் கரங்களை பிடித்து கொண்டு வலம் வந்தோம், பல அரிய செய்திகளை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு கருவிகளை கையில் பிடித்து கொண்டு உலா வருகிறோம், ஒரு மண்ணும் தெரியல. மனித தன்மை போச்சே சார், மனித தன்மை போயிட்டதே. தயவு செஞ்சு இனிமேலாவது இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த புத்தக திருவிழாவில் ஒரே ஒரு நற்செய்தியாக கையில் எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு உங்க காலில் தொட்டு வணங்கி கேட்கிறேன், ஒரு நாளைக்காவது உங்க பிள்ளைகளோட, மூத்தவர்கள் பேரன் பேத்திகளோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்குன்னு ஒதுக்கிட்டு பேசுங்க ஐயா, ஒதுக்கிட்டு பேசுங்க. இதை நான் ஃபாலோ பண்றேன் சார். பேசாமல் போனதனால் தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது. குறிப்பா தாய்மார்களை பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்களை வணங்கி சொல்றேன். ஒரு பெண் குழந்தையை பெற்றீர்கள் என்றால் அந்த பெண் குழந்தைய அதிகமா நேசிங்க, அதிகமா பேசுங்க. சில சிக்கல்கள் எங்க வருது தெரியுமா? நீ மூல நட்சத்திரம், உன்னை எவன் வந்து பார்ப்பான்? உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷங்குதுன்னு அது சந்தோஷமே போயிடும். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது ஒரு முடிவுக்கு வாங்க. செவ்வாய் தோஷமாவது மூல நட்சத்திரமாவது எந்த நட்சத்திரமாவது 24 மணி நேரம் நல்ல நேரம் தான், 365 நாள் நல்ல நாள் தான். அந்த முடிவுக்கு நீ வராம அந்த நட்சத்திரத்தை பிறந்தது அதுவும் குற்றமா? அதுவும் குற்றமா? அது உன் வீட்டில் பிறக்கணும் அதுவா கேட்டது? யோசித்து பார்க்கணும் சார், அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ஒரு மண்ணும் கிடையாது சார். எவனோ ஒருத்தன் சொல்றான்றதுக்காக கையில் எடுத்து பாவாந்திகளை இம்சப்படுத்தி அது ஒரு முடிவுக்கு வருது. 20 வயசுக்கு மேலே செவ்வாய் தோஷம்னா முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டா அந்த சந்தோஷத்தை நாமே தேடிக்குவோம் அப்படின்னு அது போயிடுது சார். அது இல்லை, அப்புறம் அது போயிடுச்சுன்னு கத்தி கிடக்குற. எதுவா இருந்தாலும் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் கவலைப்படாத, உன்னை கரையேற்றுவதற்கென்றே நான் காத்திருக்கிறேன், கவலைப்படாதே கண்மணி என்று தட்டிக்கொடு ஊக்கப்படுத்துங்க சார். அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் சார் பெண் குழந்தைய வளருது. அது மனசுக்குள்ளலாம் அப்பா அப்பா தான் சார் பெரிய ஹீரோ. எந்த பெண் குழந்தைக்கும் தகப்பன் தான் சார் ஹீரோ. கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்தவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு கூட அந்த பெண்ணு என்ன தெரியுமா சொல்லுது? 1000 என்ன சொல்லி யாரையும் வேணாலும் சொல்லி, எங்க அப்பாவை சொன்ன நடக்கிறதே வேறேன்னு சொல்லுவா. பொத்தி பொத்தி வளர்த்தமையா அப்பன், வளர்ப்பல கடவுளுக்கு சமமையா அந்த அப்பன். அதனால்தான் அந்த கடவுளே இருக்கிறான்னா அந்த கடவுளை அந்த அப்பனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுத்துருக்கிறான் பிள்ளையா. என்னை மாதிரி இவன் தான் பாதுகாப்பான நம்பிக்கையில் ஒவ்வொரு வீட்லையும் நடக்கிறது சார். அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசணும் சார். அதை கற்கலையே நம்ம படி 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 மண்ணா போன்னு தான் சொல்லி கொடுக்கணும். அவனை மனிதனாவே வரமாட்டான் சார். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன்யா, பெற்றோர்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன். மனப்பாடம் கொடுக்கிற பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறான் பாரு பேப்பரில், அவன்லாம் ரிப்போர்ட்டர். மார்க் குறைஞ்சாலும் ஒன்றை உருவாக்குறான் பார், அவன் தான் சார் ப்ரமோட்டர். அவனை நீங்க தேடுங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டர் வேணுமா ப்ரமோட்டர் வேணுமா? ப்ரமோட்டர் வேணும் சார். அவனை தட்டி கொடுங்க சார். அவன் என்ன எழுதுறான் சார்? ஒரு கவிஞன் ஆக்குங்க, ஒரு தொழிலதிபர் ஆக்குங்க. பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது நம்ம புத்தியில் அப்பப்போ சொல்லுங்க. பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதுடா. பெரிய டாக்டர் மட்டும்தானே, பெரிய இன்ஜினியர் மட்டும்தானே? அவன் படிக்கிறோம் போடா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படுறா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லையும் உட்காடுறவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான்டா. அதை படுறா. நாம தான் சார் தெம்பு கொடுக்கணும், ஊக்கப்படுத்தணும். அப்படி அவன் நம்ம ஒரு மனித தன்மையோட மன உறுதியோட நம்ம உருவாக்கிட்டோம்னா அருமையாக இருப்பான் சார். நான் என்னுடைய 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் சாதிச்சது எவ்வளவு. நான் சொல்லிக் கொடுத்ததுலாம் யாதா மிட்டாதாரர் வீட்டு பிள்ளை இல்லை, மிராஸ்தாரர் வீட்டு பிள்ளை இல்லை, ஸ்கேலஞ்சர் கால்வாய் தள்ளுகிறவர்களுடைய பிள்ளைகள், குடுகுடுப்பைக்காரனுடைய பிள்ளைகள்,
அந்த ஸ்லம் ஏரியாவில் நான் வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு பிள்ளையும் தட்டி எழுப்பி காலையில் எழுப்பி விட்டுட்டு வருவோம், படிங்கடான்னு. சாதிச்சேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம நினைச்சா கொண்டு வரலாம் சார், விட்டுட்டாதான் போச்சு. பேசணும் பிள்ளைகளோடு. அவனா என்ன அருமையாக சிந்திக்கிறான் தெரியுமா? நான் ரொம்ப ரசிப்பேன் சார். நீங்கள் யோசிப்பீங்களா? பெரிய ரோட்டில் பைக்கு பறக்குது, ஒரு பக்கம் யமஹா, ஒரு பக்கம் சுசுகி. ஒருத்தன் அது பெருசா அது நம்ம பெருசா, எவன் வேகம்னு அதிகமாக பறக்கிறான். நமக்கு பயம் வருது, பாருங்க உருப்படாத்துங்க ரெண்டுன்றோம். ஆனால் அதே ஒரு பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்கிட்ட எழுதும், சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். சார் பாவேந்தர் பாரதிதாசனை வெஞ்சிட்டான் சார். அவன் என்ன சிந்தனை பார்த்தீங்களா? 2 பேரும் வேணா போனோன்னு என்ன அழகாக எழுதலாம் பாருங்க. ரொம்ப நீங்கள் ரசிக்கணும் சார் பிள்ளைகளை. ரசிப்பது இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா? சதாத்துன்னு ஒன்று இருக்கு. அது அங்கே பெருமானார் நபிகள் பெருமானார் சொல்றார், ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு சதாஸ் அப்படின்றார். ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மைன்றார். அதை நாம கிட்ட இருந்தால், நம்ம கிட்ட இருந்தால் தானே அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும். நாம மகிழணும், மற்றவங்கள மகிழ வைக்கணும். இதுதான் சார் கற்பதிலே தலையான மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு இருக்கிற வேதனையை விட அவனுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தா அது படிப்பா. சார் நான் ஒரு பல வருஷங்களுக்கு முந்தி தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் ரோட்டில் ஸ்கூட்டரில் வேகமாக போகிறேன். என்னை ஒருத்தன் ஓவர்லோக் பண்ணிவிட்டு என்னை இடித்து தள்ளுற மாதிரி வேகமாக போனான் சார். எனக்கு சங்கடமாக இருந்தது. சரி நான் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டேன். போனவன் அந்த வேகத்தில் கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே ஊந்துட்டான் சார். மூர்ச்சி ஆகிட்டான். மனிதநேயத்தை பற்றி பேசுகிறமேன்னு சொல்லி ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து, அவன் மயக்கமாக்குறான், அவன் வீட்டுக்கு ஃபோன் அடிப்பு சொல்லுவோன்னு சொல்லி வெளியில் வந்து தெரிஞ்சவன் தான் தெளியில் வந்து ஃபோன் பண்ணலான்னா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டான். பின்னாடியே வந்து நிற்கிறான். சொல்லிட்டு, ஐயா வணக்கம், உன்னை இடிக்கிற மாதிரி தான் போனேன், நானும் மன்னிச்சிக்கோ, அதை மனசில் வைக்காமல் என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த பற்றியா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியே ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்வேன். சண்டாளப்பா. உதவி உரைத்து உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன். யாருக்கு உதவி எப்படி செய்யணுமோ அவனை பொறுத்து தான் அந்த உதவியினுடைய அருமை பெருமையேன்னு நினைக்கிறேன். நான் அந்த குரலை மனசில் நினச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். அங்கே தான் கட்டுறது சும்மா ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சார். சம்பாதிக்கிறதா படிக்கிறேன் எல்லாம் அதை தான் முளைச்சி மூணையில் பாவம். அந்த குழந்தைங்கிட்ட என்னைக்கா அன்பாக பேசியிருக்கிறோமா? எல்லாரும் பேசுகிற ஒரே வார்த்தை அவனுக்கு பிடிக்காத வார்த்தை. வீட்டில் இருக்கிறவன் வந்தவன் போனவன் எல்லாம் அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்குறான் தெரியுமா? ஹோம் ஒர்க் எழுதிட்டியா? எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான்யா. அதில் அதிகமாக கேட்டவன் பூரா இராணுவத்தில் சேர்ந்துட்டான். ஏன் சுட்டு தள்ளுறா அடுத்த மணி ஆகுது. அவ்வளோ வெறுப்பு வந்துடுது அவங்ககிட்ட பேசுறது. அதே ஒரே வார்த்தையா? ஆசிரியர் பெருமை நான் வகுப்பில் போனால் உடனே பாடமே நடத்த மாட்டேன் சார். பாடமே நடத்த மாட்டேன். இதெல்லாம் சிலபஸ் கட்டிங்கன்னு விடணும். நம்ம வேறு வழியே கிடையாது. அதுக்குள்ள வருஷத்துக்குள்ள அந்த சிலபஸ் முடிக்கணும். அதுக்கு ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன். அது எதுக்குடா? அது நோட்ஸ் தண்டம் அது எழுதி அதை வச்சு நம்ம நடத்துகிறோம். நான் கேட்குறேன், பிஎட் எம்எட் எந்த மட்டும் அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே சைக்காலஜி ஆசிரியராக மாறினாதான் ஒரு ஆசிரியர் வகுப்பையே ஜெயிக்க முடியும் சார். எனக்குள்ள அவன் வர்றதை விட அவனுக்குள்ள நான் போகணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்னை பிடித்தால் தான் என் சப்ஜெக்டும் அவனுக்கு பிடிக்கும். என்னை பிடிக்கலைன்னா சப்ஜெக்ட் பிடிக்காது. நான் மிலிட்ரி மேனா எடுத்துக்கணும், கொம்பு எடுத்துக்கிட்டா 2 நாளைக்கு கேட்பான். அதனால தான் சார் சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம். அவனாக நான் மாறுகிற போது அவன் என் கூட வந்துடுவான் சார். பயாலஜியில் ஏன்டா 100க்கு 100 வாங்கினேன். இந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கேளுங்க ரிப்போர்ட்டர் பிள்ளைகளை சார். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. இதை படிக்கணும். நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் மறுநாள் போனேன்னா சார் 10 பசங்க என்னை சுற்றிக்குவான் சார். அதில் வந்துங்க போங்க சார் லீவ் போட்டிங்க. எங்களுக்குலாம் ஒரே ப்ராப்ளம் ஆகி போச்சு. எனக்கு எப்படி இருக்கும்? அதில் ஒருத்தன் சொல்கிறான், சார் அவன் என்ன ப்ராப்ளம் சொன்னான்னு தெரியுமா? உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க சார். அவன் ப்ராப்ளம். இப்போ அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேசுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா சார்? இது இப்படி வைங்க. ஒருத்தன் கேட்குறான்,
என்ன சார் ஒரு வாரம் லீவுன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டுங்க. அங்கே நான் போகவே வேணாம். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. குடும்பத்தை ஜெயிக்கணும் சார், உறவுகளை ஜெயிக்கணும் சார், நண்பர்களை ஜெயிக்கணும் சார். வெறும் பணத்தை ஜெயிச்சு வீடு கட்டி பங்களா கட்டி கார் ஓட்டி மதில் சுவர் கட்டிட்டு எவன் மூஞ்சியும் பார்க்காமையே வாழ்ந்துட்டு போனேன்னா இது ஒரு வாழ்க்கையாடா? இந்த வாழ்க்கை. லண்டனில் நான் 1.5 மாதம் இருந்தேன். போன வருஷத்துக்கு 3 வருஷம். போன வருஷம் பிரான்ஸுக்கும் போயிருந்தேன். இப்போ சமீபத்தில் யூஎஸ் போயிருந்தேன். ஒரு ஏக்கரில் கட்டி வச்சுக்கிறான் ஒரு வீடு. ஒரு நாய் கூட வராது சார் உள்ள. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போனோம் யூஎஸில். 20 கோடியில் கட்டியிருக்காரு வீடு. எவ்வளோ? நிஜமாக சொல்கிறேன்னா பொய் சொல்லலை. 7 ஷெட்டு போட்டிருக்கான் சைடில், எல்லாம் ஏசி ஷெட்டு. ஒவ்வொரு ஷெட்டுலையும் 7 நாளைக்கு 7 கலரில் கார். ஒவ்வொரு காரும் 1.5 கோடி இருக்கும். ஆச்சுங்களா? பங்களா எங்கே ஏமா இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசு. எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல், ஒரே லேப்டாப்புக்குள்ள வச்சுங்குது. எல்லாமே லாக் அண்ட் எல்லா சிஸ்டம். பெரிய தொழிலதிபர். அங்கே போய் நாங்கள் விருந்து சாப்பிட்டோம். எல்லாரும் ஆச்சரியமாக ரூமை சுற்றினாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, வசதிகளை பார்த்தாங்க. நான் உண்மையே நடந்தது சொல்கிறேன், நான் எதையும் பார்க்கல. அந்த இல்லத்து அரசியை மட்டும் நான் பார்த்தேன். அந்த அம்மா முகத்தை மட்டும் பார்த்தேன். ஒரு மகிழ்ச்சியே இல்லை. பயங்கர வருத்த கோடுகள் அதிகமாக இருக்கு. என்னம்மா இவ்வளோ இருந்து வருத்தமாக இருக்கீங்களே? என்ன போங்கய்யா. அதிகமாக உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன், அழுதுருவேன் சார். அந்த மனுஷன் இப்படி புறப்பட்டார்னா 7 நாள் வரமாட்டார் சார். 7 நாளும் தன்னந்தனியனாக என்னையே சிறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையாகத்தான் இதை நினைக்கிறேனே தவிர இது ஒரு அரண்மனையாக நான் நினைக்கலேன்னு. நான் போச்சுங்க ஆச்சா. மனசில் இது நிறைவு இல்லாமல் சுற்றி எல்லாம் நிறைஞ்சிருந்து என்ன சார் பிரயோஜனம்? அதை தான் நம்ம கற்கணுன்ற. மகிழ்ச்சியாக பேசுங்க, சந்தோஷமாக பேசியே ரொம்ப நாள் ஆச்சு சார். அன்னைக்கு கூட டவர் கிடைக்கல சார், நெட்டு ஒர்க் ஆகல. ஒரு நாள் பூரா நெட்டு ஒர்க் ஆகல. பக்கத்து வீட்டம்மா கிட்ட ஒரு அந்த அம்மா பேசுது, நேற்று பூரா நெட்டே ஒர்க் ஆகலடி, எந்த இதுவும் வேலையே செய்யலை, டவர் இல்லை, கரண்ட் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணேன்? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷனான்னு தெரியறான். இம்மா நாள் பேசாமல் இருந்ததுனால அவன் கெட்டவனா தெரிஞ்சான். பேசி இப்போ எல்லாமே இந்த உள்ளங்கையில் கருவியில் உட்காந்துனா வேதனை சார். இதில் சாதனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு அதை பயன்படுத்துவோம் சார். இது கூட மெமரி ஃபுல் ஆயிடுச்சுனாக்கா ஒர்க் பண்ணாது. அந்த மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணாதான் சார் மறுபடியும் வேலை செய்யும். அதுபோல் நம்ம தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் மெமரி பண்ணுறோம், அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நாம் மீண்டும் மனிதனாக புது மனிதனாக உதயமாகும். நூல்களை வாசிக்கிறது எதுக்கு சார்? மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தான். ஒரு நூலாசிரியர் நம்மோடு பேசுகிறான். நாம போக முடியாத இமயமலைக்கும் கங்கைக்கும் அழைத்து செல்லுகிறான். கண்ணெதிரே தெரிகிறது கங்கை, கண்ணெதிரே எவரெஸ்ட் தெரிகிறது. பயணம் பண்ணாமலே காசு செலவில்லாமலே காட்சிப்படுத்துகிறான் ஒரு கவிஞன் என்றால் அது ஒரு ஜீவன். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஜீவன், ஒரு உயிர். அதனால அந்த புத்தகத்தை வாசிக்கணும் சார். தனக்கு வைத்திருந்த ஆபரேஷனை கூட 2 நாள் தள்ளி வைங்கன்னாரு பேரறிஞர் அண்ணா. அதில் ஒரு டாக்டர் கிண்டல் பண்ணாரு, 4 நட்சத்திரம் பார்க்குறீங்களோ? அவர் பார்க்க மாட்டாருன்னு தெரியும். சொன்னார், நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் முடிப்பதற்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது முடிந்த பிறகு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று மரணத்தின் தருவாயில் கூட நூலை படித்துக் கொண்டிருந்த அந்த பேரறிஞனுடைய வரலாறு. 95 அகவை வரையிலே எழுதி குவித்தாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல ஒரு எழுத்து பணியை எவரால் செய்ய முடியுமா? அவருடைய ஆட்சி பணியை கூட அடுத்தவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய எழுத்து பணியை எவராலும் இந்திய தேசத்தில் செய்ய முடியாது. என்ன ஒரு அழகு! கிட்டத்தட்ட 2 கோடி பேப்பர்ல தன் கைப்பட எழுதியிருக்கிறார். A4 ஷீட்ல எத்தனை கோடி? 2 கோடி பேப்பரை எழுத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அவரே எழுதுகிறார். எழுதும் போது அடித்தல் திருத்தல் எல்லாமே எழுதியிருக்கிறார் என்ற வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு! பிள்ளைகளை எழுத சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. மனித தன் தர்மத்தை, அவன் உறவு பேரே தெரியலையா சார்?
ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது அதை படிக்காமல் இதை படிச்சு என்ன பிரயோஜனம்? எங்கள் அம்மா கிண்ணத்தில் சோறு போட்டு பாலை ஊற்றி இது அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய் அப்படின்னு எதிர்விட்டான். பக்கத்து விட்டு தாத்தா அப்படின்லாம் சொல்லி உறவுகளை எல்லாம் அவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து ஊட்டினாலே சார். இன்னைக்கு நம்ம எந்த வீட்டில் அது நடக்குது? ஒரு கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். அது அள்ளி அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறும் தெரியல, மோர் சோறும் தெரியல. அதுவே வளர்ந்த பிறகு அவன் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து சாப்பாடு போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுக்குது. அப்படியே வேகமாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றான். அங்கேருந்து அந்தம்மா கத்துது, டிவி பார்த்துன்னு சாப்பிடாதையா, டேஸ்ட் தெரியாதுன்னு. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்டி டிவி பார்க்குறேன்? எவ்வளோ கோளாறு வருது. அதனால தான் சார் ஹோட்டலில் கூட போய் ஒருத்தன் உட்காந்தான். சர்வர் தம்பி கூட டம்ளரில் தண்ணி வச்சார். வச்ச வேகத்தில் எழுந்து போட்டான் சார். ஒரு வாய் கூட குடிக்கல. கல்லாப்பட்டியில் அந்த மேனேஜர் கேட்டார், என்னடா பேசுகிறேன், வச்ச தண்ணி கூட ஒரு வாய் கூட குடிக்கல, ஆர்டர் கூட பண்ணலாம், வேகமாக கோவமாக போகிறான். என்னடா சொன்னேன்? ஒன்றும் இல்லை முதலாளி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவனுக்கு அம்மா கோவம் வந்துருக்கு. அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான். இங்கேயும் வீடு மாதிரியே இருக்கணும். அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் விஷயம் தெரியாமல் சில பேரை கேட்டுறக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? நான் போய் அப்படி தான் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கினேன். பார்க்கில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிருந்தான். டேய், 4 பேர் 10 பேர் வர இடத்துல சிகரெட் எதுக்கு முடியும்? சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ கேவலமாக சொல்லாதேன்னா. என்னடா அதில் என்ன தூங்குதுன்னு? உட்கார், நீ புலவர் தானே, உட்கார், உனக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை கீழ் நோக்கி விட்டான்னா அவன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை மேலே விட்டான்னா சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சாம்பலை தட்டாமலேயே கையில் வச்சுருந்தான்னா சிந்திக்கிறான்னு அர்த்தம். அதை ஒரு அழுத்திட்டு எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். நான் சொன்னேன், திருக்குறளில் கூட உம்மா அர்த்தம் இருக்காது போல இருக்குதுரா, ஒரு சிகரெட்லையாடா உம்மா அர்த்தம் இருக்குது. நான் இனிமேல் யாரையுமே கேட்கவே மாட்டேன்டா. அது உண்மைதானே? அதான் அனுபவங்களை படிங்க. புஸ்தகத்தில் இருக்கிறது அது என்ன, அவன் புத்திக்கு பணத்தை சம்பாதி கொடுக்கும். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவத்தை படிக்கணும், அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, அறிவு புத்தகத்தில் வர, அன்பு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் நான் கருவறையும் வகுப்பறையும் ரெண்டையும் ஒன்றா கொண்டாந்து கொடுத்தேன். இதுவும் சரியா இருக்கணும், அதுவும் சரியா இருக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அருமையாக கேட்குறீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பரவாயில்லையா? சரி, இந்த நாட்டில் நடந்தது ஒன்று சொல்லட்டுமா அண்ணே? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வகுப்பு, வெள்ளிக்கிழமை காலையில் டீச்சருடைய கிளாஸ். அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, A4 ஷீட்டை எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் கொடுத்து 30 பிள்ளைகளை கையில் கொடுத்து நான் சொல்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க. தலைப்பு டீச்சர்னு ஆர்வமாக கேட்டான். ரொம்ப கற்பனைவாதியில் அங்கே இருக்கிறான்ல, ரொம்ப கற்பனை பண்ணுறவங்களாம் உள்ளகிறாங்கம்மா. பெரிய பெரிய தலைவர்லாங்கிறான். 6, 7 தான். வாழ்நாள் பூரா அவன் கிளாஸ் தான் நான் எடுத்தேன். பெரிய கிளாஸுக்கே நான் போகல. உலக தலைவர்லாம் அங்கே தான் சார் இருக்கிறான். அதுலேயும் இந்த பெண் குழந்தைக்கு ஆண் பிள்ளைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை கூட நான் சர்வே பண்ணி வச்சுக்கிறேன் சார். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மண்ணில் ஒரு தர்மம் ஈகை உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண் தான் காரணம். அது தாயாக, தாரமாக, சகோதரியாக இருக்கலாம். பெண் தான் காரணம். விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கைக்கு இல்லை. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலைன்னா சத்தியமாக ஒரு பெண் கூட எழுதாது. ஆனால் நம்ம ஆளு பக்கமாக எழுதுவான் சார். அப்படி தான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு. எந்த பெண் குழந்தையும் எழுதலை சார். பையன் எழுதிக்கிறோம், பூந்து விளையாட்டான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையாம் போய் விடுவான்னு எழுதும். என்னதான் இருப்பான் அவர். அவர் பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் ஆயிரக்கணக்கில் போகும்னு எழுதுறான். அப்போ கூட அவன் வரமாட்டான். இதை படிச்சுட்டு மனசு கெட்டு போச்சு. அவனை கிட்ட கூப்பிட்டேன், டேய் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது,
இது எனக்கு ரூல். உனக்கு ஒன்றுமே இல்லையா? இவ்வளோ நல்ல வாத்தியார்னு சொல்கிறிய, இப்படி எழுதலாமா? பிள்ளை அழுதான் சார். 7ஆம் கிளாஸ் வயசில் படிக்கிற பையன் தான் செஞ்ச தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு என்ன சார் இருக்கு? அழாத, விடா. நான் அதுக்கு அழுவல, நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை.